கத்திரிக்காயை சின்ன பீஸாக முதல்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, அரை ஸ்பூன் கடுகு, 2 கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதும் 4-5 நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாயை இதோட சேர்த்துக்கலாம். பொடியாக வெட்டி வச்ச 3 தக்காளியை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஒரு 4-5 பல் நசுக்கின பூண்டும் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச கத்திரிக்காயையும் இதோட சேர்த்து வணக்கிக்கலாம். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு காய் நல்லா குழைய வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கடைசியாக அரை மூடி தேங்காயை சேர்த்து நல்லா அரைச்சி இதில் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். சுவையான ஒரு சைடிஷ் ரெடி ஆயிருங்க. இது இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.